மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு எப்படி செய்யுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பருப்பு குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி பருப்பு குழம்பு பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். முதல்ல வந்து துவரம் பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். பருப்பை வந்து நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணியை கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கூடவே வந்து 5 பூண்டு பல் சேர்க்குறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 15, தக்காளி வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி 3 தக்காளி சேர்க்குறேன். அப்புறமா காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து இப்போ சேர்க்க வேணாம். அப்படி உப்பு சேர்க்கும்போது பருப்பு வேகாது. பருப்பு நல்லா வெந்த பின்னாடி கடைசியாக சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது பருப்பு வந்து நல்லா குழைய வெந்துடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 3 விசில் விட்டுறலாம். இப்போ வந்து வெயிட்டு போட்டுடலாம். ஸோ வந்து 3 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் அடங்கின பின்னாடி முடியை திறந்து பார்க்கலாம். ஸோ பருப்பெல்லாம் நல்லாவே குழைய வெந்துருச்சு. திரும்பவும் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை பருப்பை கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே கொதிக்க வச்சிடலாம். பருப்பு வந்து கொதிச்சிட்ருக்க சமயத்தில் இன்னொரு பேனில் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச வாசனை வந்த பின்னாடி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வரமிளகாய் 2 4 கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்குது. இதை சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிய வெங்காயத்தை கொதிச்சிட்ருக்க பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப சூப்பரான சிம்பிளான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.